நீங்க பாத்துருக்க ஜேசன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நாள் சர்ச்சை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவங்க சிட்டி மாதிரியே இருக்க ஒரு மாடலை கண்டுபிடிக்கிறாருங்க. உடனே ஒரு வாட்டர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க சர்ச்சில் அடிக்கிறாரு. அவர் அடிச்சு அடுத்த செகண்டே அந்த சர்ச் முழுக்க மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இதை பார்க்கவே இவரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தாங்க அவருக்கே தெரிய வருது இதுல இப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கு ஒரு யோசனை வந்து இந்த சக்தியை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஃப்ரெண்டோட கடைக்கு இவர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் அடிச்சு அடுத்த செகண்டே அவங்க கடையும் கலர்ஃபுல்லா மாறிடுது. அடுத்த நாள் இவர் அவங்க ஃப்ரெண்டோட கடையை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அப்ப அந்த கடை ரொம்பவே அழகா மாறினதுனால அதை பார்த்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக்கும் ஆயிடுறாங்க. ஒரு நாள் ஜேசன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பாட்டி அங்க இருந்த பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துறாங்க. ஜேசனும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக போறாரு. அப்போ அந்த பாட்டி ஜேசன் கிட்ட இந்த ஒரு பள்ளத்தை சரி பண்ண சொல்லி நம்ம மேயர் கிட்ட ஏகப்பட்ட வாட்டி கடிதம் கொடுத்துட்டோம். ஆனா அவர் இது வரைக்கும் நமக்குன்னு எதுவுமே பண்ணல. நம்ம கொடுத்த கடிதத்தை கூட அவர் ஒரு தடவை கூட படிச்சு பார்க்காமலே தூக்கி போட்டுறாருன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஜேசனுக்கு ரொம்பவே கோவம் வந்து ஒரு சின்ன கல்லை போட்டு அந்த மேயரோட காரையும் உடைச்சிடுறாருங்க. உடைச்சது மட்டும் இல்லாம அவர் வச்சிருந்த ஒரு மாடல் சிட்டியை வச்சு அவங்க மக்களுக்கு எல்லாம் தேவைப்படுது அது எல்லாத்தையுமே இவர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாருங்க.